சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப முத்து மீனாவுக்கு சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்ப நேரா சிந்தாமணிய பார்க்கறதுக்காகத்தான் 2 பேரும் வராங்க. வந்து சிந்தாமணி கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வச்சிருக்கிற சீலனாச்சும் ரிமூவ் பண்ணிடு. உன் காச நான் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எப்படியா இருந்தாலும் நீங்க காச குடுத்து தான் ஆகணும். உங்க வீட்டுக்கு வச்சிருக்கிற சீல நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மீனாவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பூசங்க தலைவையா இருக்கல்ல அந்த பதவியை ராஜினாமா பண்ண சொல்லு. அவ ராஜினாமா பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா நான் தான் அதுக்கு தலைவியா வருவேன். ஸோ அதை மட்டும் பண்ண சொல்லு. நான் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சீலை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜய் இந்த சிந்தாமணி மீனாவை பார்த்து சொல்ல மீனாவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா முத்துவுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க முத்துவும் மீனாவும். இந்த இந்த விஜயாவுக்காக மீனாவோட வீட்டுல ஏர் கூலரு கொசு வலை அப்படி இப்படின்னு தடபுடலாம் ஏற்பாடுலாம் பண்றாங்க. ஆனாலும் இந்த விஜயா போறதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ முத்து மீனாவும் வந்து நடந்த எல்லா உண்மையுமே இப்ப விஜயா அண்ணாமலை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தான். சிந்தாமணி தான் அம்மா கூடவே இருந்துகிட்டு இந்த மாதிரி அம்மா கேட்கறப்பெல்லாம் ஃபைனான்சியர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்குறங்கிற மாதிரி தன்னோட பணத்தையே கொடுத்து இப்ப நம்ம வீட்டு பத்திரமும் அந்த சிந்தாமணி கிட்ட தான் இருக்கு. அந்த அம்மாவுக்கு நம்ம வீட்டை திருப்பி கொடுக்கறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஸோ இப்பதான் விஜயாவுக்கே புரிய வருது, இப்படி நம்பி நம்மளை ஏமாத்திட்டாலே சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மீனா என்ன மொட்டை மாடியில வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டா நம்ம வீடு நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு நீ அப்படி மட்டும் பண்ணிடாத, உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நீ துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும், அப்படி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா இந்த மீனா லூசுத்தனமா ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் பயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.